அங்க முதலாவது காரியம் சொல்லப்படுறது இல்லையா, தன்னைத்தானே வெறுத்து. வாசிப்போம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16:24 வாசிக்கிறேன், கவனிங்கள். 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, இயேசு சொல்றார் இல்லையா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. எல்லாரும் சொல்லுங்க, தன்னைத்தானே வெறுத்து. என்ன பாஸ் என்னை வெறுக்க சொல்றீங்க நீங்க, என்னன்றது கவனிங்க கொஞ்சம். தன்னைத்தானே வெறுத்து. ஓகே, தன்னைத்தானே வெறுத்து என்றால் என்ன? தன்னைத்தானே வெறுத்து என்றால் என்ன? அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், தன்னைத்தானே வெறுப்பது என்றால் மீன் சாப்பிடக்கூடாது, மிட்டை சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிட கூடாது, கலர் துணியை உடுத்தக்கூடாது, முடிய கொஞ்சம் அதிகமாக வைக்கக்கூடாது, நகையை போடக்கூடாது, ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் தன்னைத்தானே வெறுப்பது. அவங்க எங்க வந்துட்டாங்க பாருங்க. தன்னைத்தானே வெறுப்பது என்றால் அவங்க எங்க வந்துட்டாங்க? நான் இனிமேல் முட்டையே சாப்பிட மாட்டேயா, இனிமேல் நான் கறியே சாப்பிட மாட்டேன், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், நான் கலர் துணியே உடுத்த மாட்டேன், இனிமேல் நான் நகையே போட மாட்டேன், இனிமேல் ருசியான பதார்த்தங்களை என் வாயில நான் வைக்கவே மாட்டேன். இதுதான் தன்னைத்தானே வெறுப்பது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கவனிங்க, ஒருத்தர் சொல்றாரு, அடியேன் இன்றையிலிருந்து காவி உடையை உடுத்த தீர்மானித்து விட்டேன். என்ன உடைய? சாமியார் மாதிரி ஒரு காவி உடைய உடுத்துறதுக்கு அவரு தீர்மானித்துட்டாரா. அடியேன் இனிமேல் மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன், அடியேன் இன்றையிலிருந்து செருப்பே போட மாட்டேன், செருப்பே போட மாட்டேன், மெத்தையில் இனிமேல் அடியேன் தூங்கவே மாட்டேன், ஒரு ஓலப்பாய் விரிச்சுதான் என்ன செய்வேன், நான் இனிமேல் படுப்பேன். ஏன்பா என்னப்பா ஆச்சு? ஏன்னா தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். தன்னைத்தானே அவரு வெறுத்துட்டாராம். என்னப்பா செருப்பு போட வேண்டியதானே? இல்லங்க, நான் இயேசுக்காக செருப்பை வெறுத்துட்டேன். எங்க இயேசுல செருப்பு போட்டுருந்தாருங்க. எதனால தெரியும்? இயேசு செருப்பு போட்டிருந்தாருங்க. இயேசுவே செருப்பு போட்டிருந்தாருங்க. யோவான் சொல்லுகிறான், அவளுடைய பாதரட்சியின் வாரை அவளுக்கு நான் பாத்திரம் அல்ல. அப்ப இயேசு செருப்பு போட்டிருந்தாரா போடலையா? இயேசு செருப்பு போட்டிருந்தாருங்க. இவர் சொல்றாரு, இயேசுக்காக செருப்பு போடுறதை வெறுத்துட்டேன். ஏன்னா தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். கவனிங்க, இது கிடையாதுங்க தன்னைத்தானே வெறுப்பது என்பது. இன்னும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க, இவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகாதால போல நடந்துக்கு இனிமேல். இது எப்படி நடக்க முடியும்? கல்யாணம் ஆயிருந்தா கல்யாணம் ஆகாதால போல நடக்க போகிறேன். தன்னைத்தானே வெறுத்துட்டாராம். அது எப்படிங்க? கல்யாணம் முடிஞ்சு மனைவி பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது எப்படி கல்யாணமே இல்லாத மாதிரி ஆகாத மாதிரி எப்படிங்க இருக்க முடியும்? புருஷன் இருக்கும்போது எப்படி கல்யாணமே இல்ல ஆகாத ஆள் மாதிரி எப்படிங்க வாழ முடியும்? ஆனவங்க என்ன சொல்றாங்க, என்ன போதிக்கிறாங்க? கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா இனிமேல் கல்யாணமே ஆகாத ஆள போலன்னு செஞ்சுக்க, நீ நடந்துக்க, மனைவி பக்கத்திலே போகாத, புருஷன் பக்கத்திலே போகாத. ஏன்னா நீ உன்னை நீயே வெறுக்க வேண்டும். உன்னை நீயே இது கிடையவே கிடையாதுங்க. என்னத்தையாவது பாருங்க போதிச்சு வைக்கிறது. தன்னைத்தானே வெறுப்பது என்றால் மனைவியை வெறுத்து, பிள்ளைகளை வெறுத்து, புருஷனை வெறுத்து, பெற்றோர்களை வெறுத்து, சோரை வெறுத்து, சட்டையை வெறுத்து, செருப்பை வெறுத்து, மெத்தையை வெறுத்து வாழ்றதா இவங்க தன்னைத்தானே வெறுப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இன்னும் தெளிவாக சொன்னா, சத்திய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இதெல்லாம் வெறுக்க சொல்லவே சொல்லல. எங்க போட்டிருக்குது மனைவி வெறுத்துருன்னு காமிங்க. மனைவி வெறுத்துரு, புருஷனை வெறுத்துரு, பிள்ளையை வெறுத்துரு, சட்டையை வெறுத்துரு, மீனை வெறுத்துரு, முட்டையை வெறுத்துரு சொல்லி எங்க போட்டிருக்குது? இயேசு மீன் சாப்பிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? நல்ல பொரிச்ச மீன். இதை விட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பேதுரு யோவான்லாம் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவர் மீனெல்லாம் பிடிச்சு சுட்டு பொரிச்சு வச்சிருக்கிறாரு. ரொம்ப டேஸ்டா பொரிச்சு வச்சிருக்கிறாரு. பாத்தீங்க, வாசிருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிக்கிறாரு. நின்னா, எப்பா கொஞ்சம் மீதான் சாப்பிடுறதுக்கு இருப்பாங்க கேட்டா அவங்க சொல்றாங்க ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி. உன ஏன் சொல்றாரு, வலது பக்கத்துல போடு. இவன் பிடிக்க போயிட்டான். பிடிக்க போவதற்கு முன்னால, பிடிக்க போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் இவர் பார்த்தா அங்க கறி நெருப்பெல்லாம் போட்டு மீனெல்லாம் பொரிச்சு வச்சிருக்கிறாரு. இவர் எங்க இருந்து மீன் பிடிச்சாரு? இவர் சகலகலா வல்லவனுங்க. இன்னைக்கு சலால் போட்டுக்கிறான், நாங்க சகலகலா வல்லவன். ஒண்ணுமே முடியாது, ஒண்ணுமே முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து சகலகலா வல்லவன். அவர் பாருங்க, வலை இல்லாம மீன் பிடிக்க முடியும், தூண்டி இல்லாம மீன் பிடிக்க
முடியும். மீன் அவர் சாப்பிட்டார். இவர் சொல்றாரு, சில கிறிஸ்தவங்க சொல்றாங்க, அடியேன் இயேசுவுக்காக நான் மீன் சாப்பிடுவதை வெறுத்து விட்டேன், நான் தன்னைத்தான் என்ன செய்து விட்டேன். அது கிடையவே கிடையாதுங்க. தன்னைத்தானே வெறுப்பது என்பது அது கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. நான் சட்டையை வெறுத்துட்டேன், அதை வெறுத்துட்டேன், இதை வெறுத்துட்டேன். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். எத்தனை மாசம் இருக்கிறீங்க? மத்திய 6 அதிகாரத்துல லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்யறாரு? உடுத்து வைக்கிறார். என்ன செய்யறாரா? அவர் ஒவ்வொரு நாள் ட்ரெஸ்ஸை போட்டு விடுறாராம். யாருக்கு? காட்டு புஷ்பத்துக்கு. கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லுறாரு என்று சொன்னால், அதை விட நீ நல்லா உடுத்துப்பா. விளங்கணும் ஆமென் சொல்லுங்க. காட்டு புஷ்பத்துக்கு யார் உடுத்தி விடுறா? உங்களுடைய அப்பா, உங்க டாடி ஒவ்வொரு நாள் என்ன செய்யறாரு? உடுத்தி விடுறாரு. கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா தெரியும், ஏராளம் ரோஜா பூவெல்லாம் இருக்குது. அதுக்கான ட்ரெஸ் போட்டு விட்டு யாரு நினைக்கிறீங்க? நம்ம முதலமைச்சர் நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. எங்க அப்பா. ஏதாவது சொல்லுங்க. எங்களுடைய அப்பா. ஊட்டிக்கு போனீங்கன்னா தெரியும், பெங்களூருக்கு போனீங்கன்னா தெரியும், கண்ணெல்லாம் பறிக்கிற அளவுக்கு அவ்வளவு ரோஸ்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் போட்டு விடுறது யாரு நினைக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, லீலி புஷ்பத்துக்கே நான் ட்ரெஸ் போட்டு விடுறேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதை விட கொஞ்சம் நல்லா உடுத்து. நீ பாட்டுக்கு அதை வெறுத்துட்டு இதை வெறுத்துட்டு சொல்லி நீ பாட்டுக்கு என்ன செய்யாத, கந்தரான துணி கிழிஞ்ச துணி போட்டுக்கிட்டு தெரியாது. என்னை கேவலப்படுத்தாது. நீ என்னைய உண்மையா யோசிச்சு பார்த்தா சில கிறிஸ்தவங்களால கர்த்தர் கேவலப்படத்தான் செய்யறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? நான் கர்த்தருக்காக எல்லாத்தையும் வெறுத்து விட்டேன். கர்த்தர் சொல்ற, ஓ மூலம் என் நாம கேவலப்படுதுப்பா, நல்லா உடுத்து, நல்லா உடுத்து. நான் ஆண்டவருக்காக வெறுத்துட்டு சொல்லி போகப்போ ரொம்ப கீழ்த்தரமா என்ன செய்யாத, போகாத. எத்தனை விளங்குது? நல்லா யோசித்து பாருங்க. சட்டையவா கலட்டி எரிய சொன்னார் இயேசு கிறிஸ்து? இங்க எரிய சொன்னாரா? காவி வேஷ்டியை உடுத்த சொன்னாரு? யோசித்து பாருங்க. கரிமனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? கிடையவே கிடையாது. ஆழமா கவனிங்க. அடுப்பிலே போடப்படும், இயேசு சொன்னார் இல்லையா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு இவ்விதமாய் உடுத்துவித்தால், பார்த்துருக்கீங்களா? இன்றையிலிருந்து நாளைக்கு காலையில பார்த்தா அது எங்க போயிருது? அவ்வளவுதான், அடுப்புக்கு தான் தீய கொளுத்தி போட்டுறாங்க. அதுக்கே கர்த்தர் இவ்வளவு கலரா, இவ்வளவு பெஸ்டா, இவ்வளவு சூப்பரா செலக்ட் பண்ணி கலரை போட்டு விட்டாருன்னா, நான் அவருக்காகவே வாழ்றேன் இந்த பூமியில, அவருக்காகவே ஊழியம் செய்யறேன். இப்ப நான் எவ்வளவு அழகா சூப்பரா ட்ரெஸ் கொடுத்தணும். விளங்குதா? அதான் கவனிக்கணுங்க. அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு இவ்வளவு அலங்காரம் என்று சொன்னால், ஆண்டவருக்காகவே இந்த பூமியிலே வாழ்ந்து அவருக்காகவே ஊழியம் செய்கிறவர்களுக்கு எவ்வளவு அதிகம். எத்தனை அவருக்காண்டி வாழ்றீங்க இந்த பூமியில? அவருக்கான வாழ்றீங்க, அவருடைய சித்தத்துக்காக வாழ்றீங்க. காட்டுப்புள்ளைக்கே அவ்வளவு அலங்காரம்னா உங்களுக்கு எவ்வளவு அலங்காரம் பாருங்க. இதெல்லாம் விசுவாசிக்கணும். நீங்க இதெல்லாம் விசுவாசிக்கணும். பாஸ்டர் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இருக்காத போது விசுவாசிங்க, பெஸ்ட்னு செய்யும், வரும். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தையே செய்யறவர்களுக்கு எவ்வளவு அதிகம் பாருங்க. எத்தனை ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய போறீங்க? ஆண்டவருடைய சித்தத்தையே செய்யறவர்களுக்கு கர்த்தர் பெஸ்ட் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? இன்னையிலிருந்து நாளைக்கு காலையில அடுப்புல போடப்படுகிற காட்டுப்புல், அது தேவசத்தை செய்த டெய்லி காட்டுப்புல் தேவசத்தை செய்தா, அன்றைக்கு ஆண்டவருக்கு தேவசத்தை செய்ய போறேன்னு புறப்பட்டு போலங்க. அதுக்கே கடவுள் இவ்வளவு அழகான உடுத்தி விடுவார்னா, நீங்க அன்றாட அவருக்காகவே வாழ்றீங்க, அவருடைய ஊழியத்தை செய்றீங்க, அவருடைய சித்தத்தையே என்ன செய்றீங்க, சரிங்க. உங்களுக்கு எவ்வளவு அலங்காரமா அவர் கொடுக்க மாட்டாரு. இதெல்லாம் அநேக கிறிஸ்தவர்கள் பார்க்கல, விசுவாசிக்காதனாலதான் இன்னைக்கு அநேகர் பார்த்து கேலி பண்ணக்கூடிய கேலி பொருளாக அநேக கிறிஸ்தவர்கள் அநேக இடத்துல செய்யறாங்க. இவங்களை பார்த்து அநேகர்லாம் போது ஒரு கூட்டம் அப்படிதான் சொல்றாங்க தவிர, அந்த போது ஒரு பரதேசி கூட்டம், பண்டார கூட்டம். இங்க போய் சேர்ந்துறாரா பக்கத்துல சொல்லுவாங்க, பாத்துருக்கீங்க, காதல் அப்படி விடுவோம். எங்க போய் சேர்ந்தாலும் இங்க போய் சேர்ந்துடாத. இந்த சின்ன பசங்க சொல்லி கொடுப்பாங்க பெரியவங்க எல்லாம். ஏன் அப்படி அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, இவங்க சத்திய வேதத்தை பார்க்க வேண்டிய விதத்துல என்ன செய்யல, பார்க்கல, அறிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்துல அறிஞ்சு கொள்ளல, எதுன்னு விளங்காம என்னத்தையாவது சொல்லி என்னத்தையாவது பண்ணி விட்டு இவங்களும் கெட்டு வர்ற மக்களையும் கெடுத்து கடைசியில பார்த்தா கேலி பொருள் ஆகி விட்டார்கள். எத்தனை விளங்குது? எனவே பாருங்க, நல்லா உடுத்துவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க. நல்லா உடுத்துறதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நல்லா உடுத்துவதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கந்த துணியை உடுத்துவது கிடையாது. ஒரு நாள் பாருங்க, மதுரையில
கீழவாசம் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் நான் பஸ் ஏறக்காண்டி போய் நின்னேன். பாருங்க, ஒரு பொண்ணு பாவம், அது எனக்கு மைண்டில் இன்னும் அப்படியே இருக்குது. அதை நினச்சி பார்க்கும்போது அந்த காட்சி இன்னும் அப்படியே என் கண்ணில் இருக்குது. பாவம், அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை போல. எப்படி ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கும், கல்யாணம் ஆகலை போல. ஒரு கிழிஞ்ச பை, அந்த கிழிஞ்ச பையில் ஒரு கிழிஞ்ச பைபிள் போட்டிருக்கிற அந்த வெள்ளை துணியும் பார்த்தீங்கன்னா வெள்ளை சேலை கட்டியிருக்கிறாங்க. அவங்க சபையில் சொல்லியிருப்பாங்க போல, வெள்ளை சேலை கட்டிட்டு வந்தால் தான் நீ சபைக்குள்ள வரணும்னு சொல்லியிருப்பாங்க போல. அந்த சேலையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கன்றாவியா, அவ்வளவு அழுக்கு புழிஞ்சு அப்படி பார்க்கும்போது நமக்கே கலங்கிடுது. ஒரு வாலிப பிள்ளை எவ்வளவு நல்லா ட்ரெஸ் உடுத்தி எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி நிற்கிது, நின்றுட்டு பசி தாங்க முடியல அந்த பிள்ளைக்குனால. யாரோ 2-3 கேக் கொடுத்துருப்பாங்க போல. அனைமா எனக்கு வந்து கிறிஸ்மஸான்னு தெரியல, எனக்கு 2-3 கேக் கொடுத்துருப்பாங்க போல. அந்த பிள்ளை அப்படி இப்படி பார்க்குது. பார்த்துட்டு அப்படியே அந்த பிஞ்ச பைக்குள்ள 2 கேக்கை பிச்சு வேகமா அப்படி சாப்பிடுது. ரோட்ல நின்று, பஸ் ஸ்டாப்ல நின்று. நிலைமையை பாருங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி மனதில் என்ன இருக்குது. அநேக இடத்துல பாருங்க, கர்த்தருடைய நாமம் என்ன செய்யல, மகிமைப்படவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, தன்னைத்தானே வெறுத்துரு, தன்னைத்தானே வெறுத்துரு. இதுதான் சிலுவை சுமக்கிறது. இதுதான், இது கிடையவே கிடையாதுங்க. இது சிலுவை சுமக்கிறது கிடையவே கிடையாது. என்னுடைய தரித்திரத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். அவர் சுமந்த தரித்திரத்தை நான் ஒரு நாள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் ரிஜெக்ட் பண்றேன், அதை நான் வந்து புறமே தள்ளுறேன். அது கிடையவே கிடையாது, அது கிடையவே கிடையாது. அந்த சிலுவை இயேசு என்ன செஞ்சார், சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். என்ன பாருங்க, கந்த துணியைத்தான் உடுத்த வேண்டும் என்று யாரோ சொல்லுகிறார் என்று சொன்னால் அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு, அந்த துணியை தான்ப்பா நீ உடுத்தணும், இயேசுக்கா எல்லாத்தையும் வெறுத்துரு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா உங்களை நல்லா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இயேசுக்கு சொல்றாரு, இன்றையிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு உடுத்துவிப்பது எவ்வளவு நிச்சயம். பெஸ்ட் விசுவாசிங்க. பெஸ்டான ஷேரி, பெஸ்டான சுடிதாரு, பெஸ்டான பேண்ட் ஷர்ட், கோட்டு, இதெல்லாம் நான் வாங்குவேன், நான் உடுத்துவேன், நான் நல்லா இருப்பேன். இப்போ ஒருவேளை இல்லாம இருக்கலாம், அதை பத்தி நான் பேசவே கிடையாதுங்க. இப்ப இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இது மாறணும்னு என்ன பண்ணணும், இதெல்லாம் விசுவாசிக்கணும். கர்த்தாவே தரித்திரத்தை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர், நான் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அந்த சிலுவை நீர் சுமந்துட்டீர் கர்த்தாவே, அந்த சிலுவை நான் ஒரு நாள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப பாருங்க, தன்னைத்தானே வெறுப்பது என்றால் என்ன விஷயத்துக்கு வருவோம். தன்னைத்தானே வெறுப்பது என்றால் என்ன? தன்னைத்தானே வெறுப்பது என்றால் நல்ல கவனிங்க, உங்களுடைய சுய ஆசைகளை, உங்களுடைய சுய விருப்பங்களை வெறுத்து விட்டு அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை செய்வது, இதுதான் தன்னைத்தானே வெறுப்பதாகும். எத்தனை வழங்குச்சு? மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, உங்களுடைய சுய ஆசைகளை, உங்களுடைய சுய விருப்பங்களை வெறுத்து விட்டு அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய கனவுகளை செய்வது, அதை நிறைவேற்றுவதுதான் தன்னைத்தானே வெறுப்பதாகும். ஏதாவது ஒண்ணுதான் செய்ய முடியும். ஒண்ணு நம்முடைய ஆசை நிறைவேற்றணும், இல்லைன்னா அவருடைய ஆசை நிறைவேற்றணும். இப்ப இந்த 2 வரும் பொழுது எதையாவது ஒண்ணு ரிஜெக்ட் பண்ணி தானே செய்யணும். ஆக வேணாம். எதை ரிஜெக்ட் பண்ண போறோம்? கர்த்தருடைய சித்தமா, நம்முடைய சித்தமா? கர்த்தருடைய விருப்பமா, நம்முடைய விருப்பமா? கர்த்தருடைய ஆசைகளா, நம்முடைய ஆசைகளா? ரெண்டுமே முன்னால இருக்குது. இப்ப எதை சூஸ் பண்ண போறோம்? ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வெறுக்கணும். அப்ப பாருங்க, தன்னைத்தானே வெறுப்பது என்றால் என்ன? நம்முடைய ஆசைகளை, நம்முடைய திட்டங்களை, நம்முடைய விருப்பங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அதை ஓரம் கட்டிட்டு, அதை கர்த்தருடைய பலிபீடத்துல வச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், உம்முடைய விருப்பங்களுடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும், எதற்காக இந்த பூமியிலே நீர் என்னை கொண்டு வந்தீரோ, எதற்காக இந்த பூமியிலே நான் பிறந்தேனோ, அந்த நோக்கமும் சித்தமும் திட்டமும் என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நிறைவேற வேண்டும். நிறைவேறி முடிச்சுட்டு தான் நான் பரலோகத்துக்கு வரணும். அதுதான் என்னது? தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவதாகும். ஆமென். இதன் பலன்